வீட்டில் செல்லப்பிராணி, அதாவது நமக்கு பிடிச்ச கேட்டு, டாகு, பெட்ஸு இதெல்லாம் வளர்க்கும்போது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பாக இருந்தாலும் அதுலேருந்து அது வந்து பண்ணக்கூடிய சின்ன சின்ன சேட்டை, நம்ம கூட அட்டாச்சாக இருக்கிறது எல்லாமே நமக்கு மைண்ட் ரிலாக்ஸ் தரும். ஏன் பூனை எனக்கு எந்த மாதிரிலாம் இருக்கும், எங்கள் வீட்டில் என்னென்ன சேட்டை பண்ணோம், என்னென்ன விஷயம்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் பெட்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் பெட்ஸ் என்ன பண்ணோம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய பெட்ஸ் பண்ணதை தான் சொல்ல போகிறேன். என்னோட ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னோடய பூனை யார் அப்படின்னு சொல்லிடுறேன். இதோட அம்மாவை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினோம். அம்மா வாங்கும்போது அது குட்டி பூனையாக இருந்து அப்போவே ஒரு டாக் வாங்கினோம். அந்த டாகும் பூனையும் 2 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அந்த அம்மா பூனை வந்து 3 குட்டி போட்டுச்சு. அதில் ஒரு குட்டி தான் இது. இதோட கூட பிறகு இன்னும் 2 குட்டியை நாங்கள் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டோம். அவங்க கேட்டாங்க, அவங்க நல்லா வளர்த்துப்பாங்க அப்படிங்கிறதுனால மட்டும்தான் கொடுத்தோம். எப்போவுமே எங்கள் வீட்டில் பூனை இருக்கும். ஏன்னா பூனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு பூனை அப்படிங்கிறது, அதுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட நான் அழுவேன், செத்து போச்சுன்னா கூட அழுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிறது பெட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் பூனைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தூங்கும்போது அதை பிடிச்சி வச்சுக்கிறது, அதுக்கப்புறமா அதை வந்து எப்போவுமே எங்கே வெளியே இருந்தாலும் கூப்பிட்றது, போய் துரத்துறது, பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில், அதாவது ஒரு 5 வயசில் பண்ண விஷயம் இப்போவும் எனக்கு கேட்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது கூட ஒரு அட்டாச்மெண்ட் தான். எங்கள் பூனை என்ன பண்ணோம் அப்படின்னா, எப்போவுமே நம்ம வந்து அதை வந்து ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா கவனிக்காத மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கவனிக்காமல் இருக்கும்போது நம்மளை அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதாவது விளையாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து அதை வந்து வெளியே வந்து எதாவது பண்ணிகிட்ருக்கோம், ஏதாவது வேட்டை பிடிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ போய் கூப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு தெரியும் இவங்க வந்து கூப்பிட்ற வாராங்கன்னு தெரியும். ஆனால் என்ன பண்ணிடுறோன்னா ஓடி போயிடும். ஆனால் சம்டைம்ஸ் நம்ம ஒர்க் பிஸியில் வந்து நம்ம ஒர்க்கை பார்த்துட்ருப்போம். அப்போ என்ன நமக்கு அட்ராக்ஷன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து நம்ம புக் ரீட் பண்ணிகிட்டு இருந்தால் புக்கு மேலே உட்கார்றது. இப்போ எதாவது ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்கோம், அதை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஏறி உட்காருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட வந்து அட்டாச்மெண்ட் தந்துட்டுருக்கோம். வந்து உரசுறது இப்படி எல்லாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, சோறில் பள்ளி இருக்கும்போது என்ன பண்ணால் அதை பார்த்து நம்மளை பார்த்து சத்தம் போடும். அதாவது அதுக்கு வந்து சம்டைம்ஸ் பிடிக்க முடியலை அப்படின்னா எனக்கு அதை எப்படியா பிடிச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்து சத்தம் போடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்நாக்ஸ் வந்து அது தூங்கிட்டு இருந்தாலும் நம்ம என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் ஓடி வந்துடும். அது எப்படி வரோன்னு தெரியாது. அதுக்கு காதும் மூக்கும் அவ்வளோ கூர்மை. உடனே ஓடி வந்துடும். நம்ம வந்து அது தூங்கிட்டு தானே இருக்குது, தெரியாமல் கொடுக்கணும், தெரியாமல் சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அப்படியே ஓடி வந்து என்னோடய ஷேரத்தா அப்படின்னு சொல்லி தந்துடும். அதுக்கப்புறம் என்ன வேலை பண்ணோம், நம்ம வெளியே போனால் கூட வந்துடும். இப்போ வீட்டை விட்டு போகிறோம் அப்படின்னா வீட்டை விட்டு அதுவும் வெளியே வந்து நம்மளை வெளியே வர வழி அனுப்பி விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வாரோம் அப்படின்னா மறுபடியும் வீட்டுக்கு வர்றது வரைக்கும், அதாவது உள்ளே வர்றது வரைக்கும் வந்து சத்தம் போட்டு நம்மளை பார்த்ததும் ஓடி வந்து சத்தம் போட்டே வரும். அதாவது எவ்வளோ ஹியூமன்ஸ் இருக்காங்க, நமக்கு ரொம்ப க்ளோஸான பர்சன்ஸ் இருக்காங்க. ஆனால் எல்லா ஹியூமன்ஸுமே நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஒன்று பண்ணுவோம், அவங்க நமக்கு ஒன்று பண்ணுவாங்க. இதுதான் ஹியூமன்ஸ். ஆனால் இந்த அனிமல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் கூட, நம்ம சம்டைம்ஸ் எதுவும் அதுக்கு கண்டுக்காமல் இருந்தால் கூட நம்மகிட்ட அவ்வளோ அன்பாக இருக்கும். இதுதான் அனிமல்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வீட்டில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறோம் அப்படிலாம் இருந்துன்னா இது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். நம்மக்கிட்ட விளையாடுறது, பழகிறது எல்லாமே, அது ஓடி ஆடி பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூனை பேர் என்ன, பூஸ். நார்மலாகவே எங்கள் வீட்டில் எல்லா பூனைக்குமே பேர் பூஸ்ன்னு தான் வைப்போம். ஏன்னா பூனையை பூஸ்ன்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கு பூஸ்ன்னு சொல்லி வைப்போம். இந்த பூனையும் எங்கள் வீட்டில் இன்னொரு டாக் உண்டு, அவன் பேர் டோஜி. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அதாவது ஃபஸ்ட்டு அவங்க அம்மாவும் டோஜியும் தான் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து அவங்க அம்மா வந்து எப்படி போச்சுன்னு தெரில, வீட்டை விட்டு குட்டியெல்லாம் வளர்ந்து வரும்போது திடீர்னு ஒன்றா காணாம போச்சு. அது செத்து போச்சா என்னாச்சுன்னு தெரில. அப்போவும் தேடணும், கிடைக்கல. அதுக்கப்புறம் அதோட குட்டி தான் இதுவும் டோஜி இப்போ ஃப்ரெண்ட்ஸ்னால் என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்னால், இந்த பூனை எப்போவுமே டோஜி கடுப்பேற்றணும். அதாவது டோஜி எப்போவுமே கெட்டி போட்டிருப்போம். ஸோ இந்த எங்கள் பூஸ் என்ன பண்ணோன்னா கிட்ட போய் அது அப்படியே வந்து அதோட எதாவது வம்பு இழுக்கிறது, அதை வந்து கோவப்பட வைக்கிற மாதிரி, இரிட்டேட் பண்ணுற மாதிரி எதாவது வேலை பார்த்துட்ருக்கோம். ஸ்டெப்ஸில் ஏறி போகும், பூனை மேலே மாதிரி ஏறி போயிடும். இந்த டாக் வந்து சங்கிலி போட்டிருக்கனால ஏறி போக முடியாது. ஸோ இந்த மாதிரி கடுப்பேற்றுறது இப்படின்னு சொல்லி என்ன வேலைலாம் உண்டோ எல்லாமே பண்ணோம். ஈவினிங் ஆனால் என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி வேட்டையாடுறதுக்கு போயிட்டு அங்கே உட்காந்து வேட்டையாடிட்டே இருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம ஏதாவது அதை கவனிக்காமல் அது வேட்டையாடிட்டு இருக்கும்போது தெரியாமல் பின்னாடி போய் அதை டச் பண்ணிட்ட போதும் அப்படியே ஒரு பயந்து துள்ளி ஓடும். அதே நேரம் நம்ம கூப்பிட்டோனாலும் நம்மகிட்ட ஓடி வந்துடும். சூப்பராக இருக்கும். அதாவது அது குறி வச்சு பார்த்து
அப்பப்போ வேட்டையெல்லாம் பிடிச்சிட்டு வரும், அணில் இந்த மாதிரி வேட்டையெல்லாம் பிடிச்சிட்டு வரும். அதை பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இது எங்கள் பூனையே ரொம்ப விளாடும், எப்பவும் சூப்பராக இருக்கும். ஆனால் எங்கள் பூனையை விட இன்னொரு பூனை நல்லா விளாடும். இப்போ கூட பாருங்கள், அங்கேருந்து கேட் வந்து வேட்டை பிடிச்சிட்ருக்கு, வேட்டை விளையாடிட்டுருக்கு. டாக் வந்து இங்கேருந்து பார்த்துட்ருக்கு. இப்படி வந்துருந்து விளையாடுறது, அதாவது 2 பேருமே வேறு வேறு அனிமல்ஸ்னு நினைக்கவே மாட்டாங்க. 2 பேரும் நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் கடுப்பேற்றிட்டு இருப்பாங்க. 2 பேரும் எப்பவும் வேலை இதுதான் பண்ணுவாங்க. இது என்ன, எங்கள் பூனை வந்து எங்கள் வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கு. எங்கள் பாப்பா வந்திருந்தா, வரும்போது அதை கடலில் தாயம் இருக்கணும் அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தா. இது வந்து எங்கள் அக்கா வீட்டு பூனை. இவன் பேர் என்னென்னா லியா. இந்த லியா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரொம்ப எல்லாத்தையும் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடுவா. பார்க்குறதுக்கு அப்படியே சிறுத்தை மாதிரி இருப்பாள். இருந்துட்டு அப்படியே நம்மளை வந்து பிடிச்சோன்னா அப்படியே வந்து மடியில் இருந்துக்கிடுவா. தூங்க வச்சா தூங்கிடும். உடனே என்ன பண்ணுறோம் பண்ணிடுவோம். எங்கள் பூனை வந்து கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டும், தூங்க வச்சா தூங்காது, ஓடிடும். ஆனால் இது ரொம்ப அதாவது நான் இது வரைக்கும் நிறைய பூனை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த பூனை ரொம்ப எனக்கு ஸ்பெஷலாக தோணும். என்ன பண்ணோன்னா அப்படியே நம்மகிட்ட வந்து பழகிறோம், கூப்பிட்டதும் ஓடி வந்துடும். ரொம்ப அட்டாச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ எங்கள் பாப்பாவுக்கு இந்த பூனை தான். இது வந்து அவங்க ஊரில் அவள் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தா. எங்கள் வீட்டில் 3 குட்டி போட்டிருக்கும் போதும் கேட்டால். ஒரு குட்டி அவளுக்காக வச்சுருந்தோம், ஆனால் அவங்க அந்த நேரத்தில் அவங்கள வாங்க முடியல. அதுக்கப்புறமா இந்த பூனையை வாங்கினாங்க. டோட்டலாக எங்கள் ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோன்னா எப்போவுமே பெட்ஸ் அப்படிங்கிறது பிடிக்கும். அதாவது முயல் வளர்க்குறது, நாய் வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, அதுக்கப்புறமா பூனை வளர்க்குறது, இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பெட்ஸ் வளர்க்குறது எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எப்போ நம்ம வீட்டை விட்டு போனாலும் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணி தேடும். இதுதான் அதோட மெயின் பாசம். நைட் ஆனால் என்ன பண்ணால் நம்ம தூங்கிட்டு இருந்தால் கூட ஓடி வந்து மடியில் உட்காந்துக்கிட்டு அவ்வளோ உரிமையாக இருக்கும். நைட்டு நிறையா தூங்கும்போது வராது, கொஞ்சம் இடையில தூக்கத்தில் பார்க்கும்போது வந்து நம்ம மேலே தூங்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லுங்கள். உங்களோட பெட்ஸ் என்ன, பெட்டோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.